අපි සියලු දෙනා එකතු වෙලා මේ අධ්‍යාපන ක්‍රමය හදන්න අවුරුදු 5ක් වැඩ කරොත් අපිට මේක හදන්න පුළුවන්. நாங்கள் 5 வருடம் தொடர்ச்சியாக வேலை செய்தால் இந்த கல்வி முறையினை நாம் மேலும் கட்டியெழுப்ப முடியும். இங்கு ஆசிரியர்கள் இருப்பார்கள், மாணவர்கள் இருப்பார்கள். பெண்ணைந்து இவ்வாறான கல்வி முறையை கட்டியெழுப்பதற்கு செயலாற்றுவோம். අපි හිතනවා අපි අධ්‍යාපන இந்த கல்வி முறையினை சீர்படுத்தி எடுத்தால் இந்த நாட்டினை முன்னேற்ற முடியும் என்று එකගයි නේද? சம்மதிக்கிறீர்கள் தானே? එහෙනම් අපි මේක කොහොම හරි කරමු. நாங்கள் இதனை எப்படியாவது செய்து முடிப்போம். ඉතින් ඒ සඳහා අපි සියලු දෙනා එකතු වෙලා වැඩ කරමු. මේ රටේ තියෙන මේ ප්‍රශ්න එකින් එක අපි විසඳමු. අපි ඒ සඳහා මහන්සි වෙලා කැප වෙනවා ආණ්ඩුවක් හැටියට. අපි ඔබත් සමග මතක තියාගන්න. අපි වග කියන්නේ ඔබට. ඔබ තමයි අවසාන තීන්දුව දෙන්නේ. ඔබේ එකගතාවයත් ඔබේ සහභාගීත්වයත් එක්ක අපි මේ රට එකතු වෙලා හදමු. நாங்கள் இந்த நாட்டினை நாம் அந்த வகையில் இந்த நாட்டினை அனைவரும் இணைந்து கட்டியெழுப்பதற்காக பொறுப்பினை நாம் எடுக்கின்றோம். எங்களுடைய வகையில் நீங்கள் எடுக்கிறீர்கள். நாம் அனைவரும் இணைந்து இந்த நாட்டினை முன்னேற்றமான பாதையில் முன்னெடுப்பதற்கான ஒரு இணைவினை ஏற்படுத்திக் கொள்வோம். ඒ සඳහා ඔබ සියලු දෙනාටම ශක්තිය ධෛර්යය ලැබේවා. அதற்காக எமது அனைவருக்கும் சக்தியும் தைரியமும் கிடைத்தல் வேண்டும். මට මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබ සමග කතා කරන්න මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව මම නැවත වතාවක් ස්තුතිවන්ත වෙනවා. உங்களுடன் இவ்வாறு கதைப்பதற்கான இந்த சூழலை ஏற்படுத்தி தந்ததற்காக மீண்டும் ஒரு முறை நான் இதற்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். ඔබ සියලු දෙනාටම ජය වේවා. நன்றி. உங்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும். රාත් දුන රික්‍රූට්මන්ට් එකේ කොහමද කියලා අපිට කිව්වන රාත් දුන ඉන්දියන් රික්‍රූට්මන්ට් කරපු එක අපිට කොහමද අපිට කරනවා කියලා කියන්නත් ඕනේ. ඔව් අලුත් ව්‍යවස්ථාවක් ගේනත් අපි ඒක සඳහා සැලසුම් කරනවා. ඒ ව්‍යවස්ථාව තුළ ඒක කෙසේ විය යුතුද කියලා අපි සාකච්ඡා කරමු. ඔබ සියලු දෙනා එකතු කරලා உங்கள் அனைவருடனும் இணைந்து அது தொடர்பான ஓர் உரையாடலை நாம் முன்னெடுக்கின்றோம். எமது புதிய அரசியல் யாப்பினை ஏற்படுத்துவதற்கு முதல் உங்கள் அனைவருடன் இணைந்து அந்த உற்சாகத்தினை முன்னெடுப்போம். බොහොම ස්තුතියි. நன்றி. ඒ නිසා තමයි අපි ආපු මුල් දවසේ ඉඳලම මේ රටේ තිබ්බ විශාල ආර්ථික අපහසුතාවය තිබ්බත් ජනතාවට අවශ්‍ය වන දේවල් ලබා දෙන්න අපි උත්සාහ කළේ. இந்த நாட்டில் பல்வேறு விதமான பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சாதாரண மக்களுக்கான தீர்வுகளை, சாதாரண மக்களுக்கான வாழ்க்கை செலவினங்களை ஈடுகட்டக்கூடிய மாதிரியான பட்ஜெட் ஒன்றினை நாம் முன்மொழிவதற்கு தயாராக இருக்கின்றோம். අද අපිට පුළුවන් වෙලා තියෙනවා ගොවියට විකුණන්න சாதாரண මිලක් ස්ථිරවම ලබා දෙන්න. இன்று நமக்கு முடியக்கூடியதாக உள்ளது விவசாயத்தில் நெல் உற்பத்திகளுக்கான விலையினை சாதாரணமான விலையில் பேணுவதற்கு. ඒ වගේම කාල් ගන්න. ඒ කියන්නේ පාරිභෝගිකයට කන්සියුමර්ට சாதாரண මිලකට කාල් ලබා ගන්න අපි මිලක් නියම කරලා තියෙනවා. அந்த வகையில் அனைத்து மக்களுக்கும் அரிசியினை ஒரே மாதிரியான விலையில் பெற்றுக்கொள்வதற்கான விலை நிர்ணயத்தினையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம். ගොවියටත් සාධාරණයක්, පාරිභෝගිකයටත් සාධාරණයක්. அந்த வகையில் விவசாயிகள் மற்றும் கொள்வனவாளர்களுக்கும் ஒரே விதமான சாதாரணமான முறையில் நாம் விலையினை நிர்ணயித்துள்ளோம். මේ වෙනකොට රජයේ වී ගබඩාවලට ගොවියෝ දැන් හාල් දෙන්න පටන් අරගෙන තියෙනවා. හාල් ගන්න පටන් අරගෙන තියෙනවා. රජයේ ඒ වී ගබඩා සංජන ගණනාවක් තියෙනවා. அந்த வகையில் நமது மீனவர்கள் தம்முடைய வாழ்வாதார தொழிலை தமது சமூகයේ අයිතිවාසිකම් அந்த வகையில் நமது நாட்டு மக்கள் மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் மீண்டும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய மீனவர்கள் அதனுடைய பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நமக்கு தெரியும். අපේ දීවරයන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් ඒක රැක ගැනීම වෙනුවෙන් අපේ ආණ්ඩුව පෙනී ඉන්නවා. இந்த நாட்டு மீனவர்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய தொழிலை சிறப்பாக செல்வதற்காகவும் நமது நாட்டு அனைத்து பிரஜைகளுக்காகவும் நாங்கள் முன்னிற்கின்றோம். ඒ වගේම තමයි අපේ තරුණ තරුණියන්ට අපේ කාන්තාවන්ට රැකියා අවස්ථා අවශ්‍යයි. அந்த வகையில் நமது பிள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு அவர்களுக்கான தொழில்கள் மிக முக்கியமாகின்றது. ඒ නිසා තමයි
සෑම ප්‍රදේශයකම ව්‍යවසාය ස්වයං රැකියා අවස්ථා ඇති වෙන්න අපි ඒ ස්වයං රැකියා කරගෙන යන්න ව්‍යවසායකයන් බිහි කරන්න අවශ්‍ය ඒ අවශ්‍ය ක්‍රියාකාරීත්වය අපි ආරම්භ කරන්න යන්නේ. அந்த வகையில் அனைத்து பிரதேசத்து மக்களுக்காகவும் அவர்களால் சுயமாக தமது தொழில்களை செய்து கொண்டு செல்லக்கூடியவாறு எமதான திட்டங்களை நாம் வகுக்க உள்ளோம். வேலை திட்டம் செய்யுங்க, நான் உங்களுக்கு 500 மில்லியன் காசு அனுப்புறேன்னு சொல்றாங்க. 500 மில்லியனுக்கான அது மாத்திரமல்ல, மற்ற ஏனைய வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனைய அமைச்சர்களூடாக வேலைகள் இடம்பெறுகின்றது. அந்த வேலைகளுக்கெல்லாம் பிறம்பாக ஸ்பெஷல் கிராண்டாக 500 மில்லியன் ரூபாய் கிடைத்திருக்கின்றது. ஏதாவது ஒரு வேலை திட்டத்திற்கு போட்டு இந்த மக்களை உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை நீங்கள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து, இது உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர், வேறு யாருமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரிகள். அந்த சகோதரிகள் தாங்கள், அதாவது அனுர தோழரை தாங்களுடைய பிள்ளையாக நேசித்ததன் காரணமாகவே அண்மையில் அனுர தோழர் வருகின்ற பொழுது ஆற தழுவிக்கொள்கின்ற மக்கள், அது பெண்களா, ஆண்களா, இளைஞர்களா, யுவதிகளா, யாரை எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லோருடைய ஆக்கிரசிப்பும் இருப்பது வேறு எதற்கும் அல்ல, அனுர மீது. ஏன் வேறு எதுவுமல்ல, அனுர வருகின்ற பொழுது, அனுர பேசுகின்ற பொழுது, அனுர டிவியில வருகின்ற பொழுது தாங்களுடைய பிள்ளை, தாங்களுடைய சகோதரன், தாங்களுடைய ஜனாதிபதி என்கின்ற உணர்வு வந்ததன் காரணமாகவே அந்த நிலைமை உருவாகி இருக்கின்றது. அதனால் உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய ஜனாதிபதி, உங்களுடைய பிரதமர், உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு கடப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, அதற்காக வேண்டிய அந்த அரசாங்கத்தை பாதுகாத்துக் கொண்டு எமது நாட்டை நல்லதொரு நாட்டாக, வளமான நாட்டை, அழகான வாழ்க்கை உருவாக்குவதற்காக நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒன்றாக பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. 27 குழந்தைகள், சிறுவர்கள், 10 வயசுக்கு குறைவான சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி சொல்லி இதை ஒரு நாள் நான் யாழ்ப்பாணத்தில் சொல்லிக் கொண்டேன். பெண்கள் தான் கூடுதலாக, சின்ன கூட்டம். ஒரு சில பெண்கள் அழுதான். நான் கேட்டேன், ஏமா அழுறீங்க? ஐயா, நீங்க சொல்றது உண்மையா சார், ஆனா உங்களுடைய கணக்கு இருக்குதானே, இது இதை விட அதிகம், பல மடங்கு அதிகம். ஏண்டா இப்ப எங்களுடைய குடும்பங்களில் நடக்கின்ற இவ்வாறான கொடுமைகள் சம்பந்தமாக, இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக நாங்கள் வெளியில சொல்றோம். ஏண்டா புள்ளோட வாழ்க்கை இல்லாமல் போய்விடும், புள்ளோட மானம் போயிடும், குடும்பத்தினுடைய மானம் போய்விடும் என்று இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. அப்ப தேடி பாருங்கள் இன்றைக்கு. அப்ப அவ்வாறான நிலைமைக்குள்ளாக்கப்பட்டு நம்மளாம் மறுபக்கம் நம்ம தேடி பார்க்கின்ற பொழுது, அப்ப இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு எங்களுடைய சிறுவர்களை கூட பாதுகாத்துக் கொள்ளாத முடியாத நிலைமைக்கு இந்த நாடு ஏன் தள்ளப்பட்டிருக்கின்றது? உங்களோட நாடுங்கிறது பொன்னான நாளில் நம்ம சொல்லுகின்றோம், முத்துன்னு நம்ம சொல்லுகின்றோம். இதில் இருக்கின்ற மக்கள் அன்பானவர்கள், விவாதம் இல்லை, அன்பான மக்கள். என்ன, அனைவரையும் ஒரே சகோதரர்களாக, சகோதரியாக, தனது பிள்ளையாக நேசிக்கின்ற மக்கள், கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த மக்கள், அந்த கல்வியின் ஊடாக எங்களுடைய கலாச்சாரம், இலக்கியம் அனைத்தையும் செவ்வனே கட்டி எழுப்பிய மக்கள். அப்ப அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஏன் இவ்வாறான தூர்நடத்தைகள் வந்து கொண்டிருக்கும்? கடந்த நாள் ஜனாதிபதி தேர்தலில், பொது தேர்தலில் இந்த கிராமங்களாக போகின்ற பொழுது எங்கிட்ட மக்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. எங்களோட வேற எதையுமே கேட்கல. மக்கள் கேட்டார்கள், ஐயா எங்களோட பிரதேசத்துல கசிப்பு வியாபாரம் அதிகமாக நிப்பாட்டணும் ஐயா, எங்களோட போதைப் பொருள் அதிகரித்து இருக்கின்றது, நிப்பாட்டணும் ஐயா. அது மாத்திரமல்ல, வாழ்வெட்டு கும்பலை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது, நிப்பாட்டணும் ஐயா. அது மாத்திரமல்ல, இங்க இருக்கின்ற ஒரு சில போலீஸ்காரர்களுடைய கசிப்புக்காரனோட உதவி செய்கின்ற ஆக்களை இருக்கிறாங்களா இல்லையா? இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம், இவைகளுக்கு கூடிய சீக்கிரம் அனுரத்தோட சொன்னார், நிச்சயமாக இன்னல்ல நாளை அல்ல நாளை மறுநாளாவது
இந்த போதைப் பொருளில் இருந்து எங்களுடைய சமூகத்தை மீட்டெடுத்தே தீர்வேன் என்கின்ற உறுதிமொழி. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த வட்டுக்கோட்டை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்க இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் இந்த போதைப் பொருளுக்கு இந்த பொழுது எங்களுடைய குடும்பங்கள் ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக சீரழிக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றது. மறுபக்கம் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நிலம் அந்த கிராமத்து வாழ்க்கையோடு பின்னி பிழைஞ்சிருப்பது வேறு எதுவுமல்ல, இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகள். இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு அரசியல்வாதியும் எங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அல்லது எங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு போதைப் பொருளுக்கு இரையாக இருக்கின்றார்களே அவர்களை பாதுகாப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள், அதற்கான கருத்தியல் ரீதியான நடவடிக்கைகள், அதற்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்கள். தேடி பார்த்தா இல்லை. அப்படியாக இருந்தால் இன்றைக்கு பெரிய சவால் ஒன்று இருக்குது. உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய சவால் ஒன்று இருக்கின்றது. அந்த சவால் தான் வேறு எதுவுமல்ல, இன்றைக்கு எல்லா வகையிலையும் சீரழிந்திருக்கின்ற நாட்டை, அசுத்தமடைந்திருக்கின்ற நாட்டை, எங்களுடைய மனங்கள் எல்லாமே அசுத்தமடைந்திருக்காங்க. போட்டி, பொறாம, யாராவது ஒரு பதவி உயர் பெற்றார் அவருக்கு எதிராக நாங்க, இவருக்கு எதிராக நாங்க, ஜாதி ரீதியா, மத ரீதியா, குல ரீதியா, இன ரீதியா எந்தெந்த வழியில பிரிப்பு சின்ன பின்னமாக இருக்கும் தேடிப்பார். அந்த கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு ஒத்து வராது, இந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு ஒத்து வராது, இப்படிப்பட்ட பிரச்சனை. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு போதைப் பொருள் அரக்கம் கீழ் இன்றைக்கு முழு சமூகமும் சீரழிக்கப்பட்டிருக்கின்றது. மறுபுறத்தில் எங்களோட கையில் எல்லாத்துலையும் போன் இருக்குது. அந்த போன்ல பார்க்கறது நல்ல விடயங்களா இருந்தால் எல்லாத்துக்கும் டைம் சொல்லலாம். ஆனா இப்போ பார்க்கறது எல்லாமே கெட்ட விடயங்களாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த போதைப் பொருள் மதுப்பாவனையின் காரணமாக இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யார் மாவட்டம் இன்னைக்கு நம்பவண்ணா இருக்குது. உலகத்தில் 2வது குடிகார நாடு இலங்கை என்கின்ற நாடு. அந்த பெருமை இன்னைக்கு எங்கள்கிட்டத்தான் இருக்குது. 2வது ஸ்தானத்தை வேற யாராலும் தட்டி பறிக்காம இருக்குது. ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டா அந்த இலங்கை என்கின்ற 2வது குடிகார நாட்டுல கூடுதலான குடிகாரர்கள் எங்க இருந்தான்னு கேட்டா நுவரெலியா மாவட்டம். அது எங்களுக்கு சொந்தமான எங்களுடைய ஏரியா. ஆனா இன்றைக்கு அந்த எங்களுக்கிட்ட இருந்த அந்த 1வது ஸ்தானத்தை யாழ்ப்பாணம் தட்டி பறித்து விட்டது. அண்மையில நான் போயிட்டு மல்லாகத்துல என்னோட எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, இங்க இருந்து உங்களுக்கு தெரியும் 5 எக்ஸஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் கேட்டேன், மச்சா மல்லாக பிரதேசத்துல எத்தனை போது சாராயம் விற்படா பிப்பியோட இதுல மச்சா எங்களோட ஏரியாவில் மாத்திரம் 60,000 போத்தல், மல்லாகத்துக்கு மாத்திரம் 60,000 போத்தல் விற்கப்படுது மச்சா. எங்க போயிருக்கும் நான் சொல்ல வரேன். மறுபக்கம் நம்ம தேடிப்பான், மறுபக்கம் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? அதிகரிச்சு. மறுபக்கம் இன்றைக்கு குற்றச்செயல்கள் அதிகரிச்சிருக்கா இல்லையா? அதிகரிச்சு. அப்படி இந்த குற்றச்செயல்கள் அதிகரிப்பதன் காரணமாக இன்றைக்கு நாட்டில் வேறு விதமான வன்முறைகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த யுத்தத்தின் காரணமாக பல்வேறு பலதையும் இழந்த மக்கள் இழந்து இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்களாக இன்னைக்கு தேடிப்பார்கள். 89,000 அதிகமான விதவை பெண்களுடைய ஓலங்கள் இன்னமும் கேட்குதா இல்லையா? கேட்கு. அன்றைக்கு நம்மளுடைய மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு அறவிடப்படுகின்ற வரி, அந்த வரியின் மூலமாகவே இலங்கையுடைய வருமானம் என்ற நிலைக்கு ஓடி இருக்குது. என உப்புக்கும் தட்டுப்பாடு இருக்குது. அப்ப அதுதான் வந்து 3 மாசத்துல பெண்களுக்கு இப்படியாப்பட்ட தட்டுப்பாடுகள் வரப்போது வந்திருக்குது. அப்படியா இவர்கள் எப்படா நாட்டை கட்டி எழுப்புவாங்கன்ற மக்கள் மத்தியில பிரச்சாரங்களை செய்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த நாட்டுல அரிசி தட்டுப்பாடுக்கான காரணம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேட்டா இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கூடுதலாக விவசாயத்தை செய்கின்ற மக்கள். அப்ப அந்த மக்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்ங்கிறது பொதுவாகவே அரிசியில் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டதுல இன்னும் கொஞ்சம் மூர்ப்பாக மாற்றுன்றது என்னன்னு கேட்ட பேர் எதுவும் இல்லை. கடந்த காலம் நடைபெற்ற தேர்தல் வந்ததன் பிறகு, தேர்தல் முடிந்ததன் பிறகு இறக்குமதி செய்ய வேண்டிய அரிசியை குறிப்பிட்ட நேரத்தில் இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் காரணமாக அரிசியில் தட்டுப்பாடு ஏற்பட்டது.
அதே போன்ற தேங்காய் தட்டுப்பாடு வருகின்ற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேங்காய் இன்றைக்கு முன்பு போலல்ல, இன்றைக்கு தேங்காய் தோட்டங்கள், தேங்காய் மரங்கள் தரிக்கப்பட்டிருக்கின்றது, நிலங்கள் விற்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அதன் காரணமாக இன்றைக்கு தேங்காய் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. வீழ்ச்சிக்குள்ளுக்கும் கூட நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதே நேரத்தில் தேங்காவை வேறு வேறு பொருட்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. அதன் காரணமாக அதிலும் பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதனால வேண்டிய இவைகளையும் நாங்கள் கணிசமான துரித கதியில ஈடுபட்டு இவைகளை கணிசமான முறையில முடிவுக்கு கொண்டு வந்தோம். முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிறகு இன்றைக்கு மறுபக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு இந்த முன்ன இருந்து 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எங்கள் மீதான விமர்சனங்கள் வந்து 3 மாசம் ஒன்றுமில்லை. 3 மாதத்துல நாங்கள் வந்து பிறகு நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று அந்த மாற்றம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அனுரகுமார் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பிறகு முதலாவது அவருடைய பதவியேற்பு வைபவம். அதற்கு முன்னர் ஏன்னா 3 லட்சம் 4 லட்சம் அல்லது 3 கோடி 4 கோடி ரூபாய் செலவழித்து பரிய ஜம்பவான்கள் போன்று பதவியேற்பு வைபவத்தை இடம்பெறுகின்ற பொழுது நடாத்திய பொழுது அனுரகுமார் அரசாணைக்கு அவர்கள் 35,000 ரூபாய் மாத்திரம் செலவழித்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சது. அது மாத்திரமல்ல, சுதந்திர தினத்துக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய் விரயமாகின்ற பொழுது மிகவும் சிம்பிளாக கொஞ்சம் பணத்தை மாத்திரம் செலவழித்து நாங்க நாட்டுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு சுதந்திர தினத்தையும் கூட கொண்டாடி இருக்கின்றோம். அப்ப இந்த வகையில் இன்றைக்கு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகின்றது. அதற்கு முன்பு உங்களுக்கு முதலாவது கட்சியாக மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்திலும் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக உயர்த்தி வைப்பார்கள் என்று நான் இன்றைக்கு அதன் பிறகு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தை இது நாள் வரைக்கும் யாராலையும் அசைத்து பார்க்க முடியாமல் இருந்தது. நுவரலியாக யாராலையும் அசைக்க முடியாமல் இருந்தது. கொழும்பு மத்திய கொழும்பை யாராலையும் அசைக்க முடியாது இருந்தது. ஆனா இந்த நூல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஜாதி, இன, மத, குல பேதங்கள் அனைத்தையும் மறந்து எல்லோரும் தேசிய மக்கள் சக்தியை ஓர் அணியாக ஒரு கொடியின் கீழ் முன்பு நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறார். அதனால் வேண்டி அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு 45 லட்சம் வாக்கு, அனுரவுக்கு 4 லட்சம் வாக்கு. தேடி பாருங்க, கணித சூத்திரத்தின் படினா அனுரையிட வெற்றி சாத்தியமே இல்லாத ஒன்று. கணித சூத்திரத்தில் ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூக விஞ்ஞானம் என்பது அப்படி அல்ல. சமூக மாற்றங்கள் என்பது பெரிய பாய்ச்சலாக மாறி அது புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார். அப்ப அந்த வகையில் இங்கிருந்த மக்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கை எல்லாம் என்ன மாற்றத்துக்குள்ளாகி, அப்ப அந்த நேரத்தில் ஊடகவியலாளர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா உங்களுக்கு மிகவும் குறைந்த வாக்கு தான் யாழ்ப்பாணத்தில் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களுக்கு வழங்கிய 28,000 வாக்குகள் நடக்கும். அதன் பொழுது இன்றைக்கு அவருக்கு காலையிலிருந்து பல சந்திப்புகள் இருந்தது. பிறகு இன்று இதுக்கு பிறகு இன்னும் 2 கூட்டங்கள் இருக்கின்றது. அப்ப அந்த கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது சமுதாயத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவோ பயப்படுகிறார்கள். ஆகவே அந்த நிலை மாற வேண்டும். இனியெல்லாம் கடந்த கால ஆட்சியில் விடுங்க. இந்த நிலை மாறி நாங்கள் எல்லாரும் தேசிய மக்கள் சக்தியோட தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நதியில போட வேண்டாம், வேண்டாம் பலதரப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறார்கள். இன்னைக்கு இவர்கள் என்ன செஞ்ச இந்த அரசாங்கம் வந்து என்னத்தை செய்ய போகுதுன்னு சொல்லி, அப்ப நாங்கள் வந்து ஒரு சிறு பிள்ளை வந்து பிறந்த உடனே நடக்க மாட்டேங்குது. அது 1 அடி 2 அடி 3 அடி என்று எடுத்து வச்சுதான் அது முழுமையாக நடக்க தொடங்குது. அதே போலத்தான் இந்த அரசாங்கத்துல வந்து நாங்கள் எடுத்த உடனே எல்லாத்தையும் உடனடியாக செய்ய முடியாது. எல்லாமே ஒரு கட்டம் கட்டமாகத்தான் செய்ய முடியும். அது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு பெண்கள் எடுத்து அவருக்கு நன்றி கடன் தெரிவிக்கிறதுல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றத்தை நோக்கித்தான் நாங்கள் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். அதாவது தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து அவர்களுக்கு வாக்களித்து அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார
எது எடுத்தாலும் லஞ்சம். மற்றவங்களோட இளைஞர்கள் வந்து போத கஞ்சா பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு பாதாளத்துல தள்ளப்பட்டிருந்த ஒரு நாட்டை தான் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் தோழி ஹர்மினி அமரசூரிய அவர்களும் இன்னைக்கு மீட்டு தந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக தொடர்ந்து நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோட நீரியல் வள அமைச்சரும் ஒருங்கிணைப்பு தலைவரும் மாநில தோழர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய தோழர் ரஜீவன் மற்றும் தோழர் பானந்தராஜா அவர்களுக்கும் மற்றும் மதகுருமார்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வானது யாழ் மாவட்டத்தில் முதலாக வெற்றி. தேசிய மக்கள் சக்தியானது பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியினை பெற்றுக்கொண்டது. 159 ஆசனங்களை பெற்று மாபெரும் இலங்கை வரலாற்றிலேயே பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டது. அந்த பெரிய வெற்றியானது மக்கள் ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியிலே தான் அந்த வெற்றியை தந்திருக்கிறார்கள். அது நமது தேசிய மக்கள் சக்திக்கும் தெரியும். அவங்க தான் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற மாதிரியான இனி வார திட்டத்தில் அப்படி கொண்டு வருவோமே தவிர இப்ப இருக்கிறவங்களுக்கு அதால எந்த ஒரு பாதிப்பு கதைக்கிறீங்களா? 6000 ரூபாய் தானே வேதனமாக ஓய்வூதியம் இல்லை, சம்பளம் போதாது. அதெல்லாம் lot of problems. We will try to resolve one by one. You know the country is economically very badly off, right? But one by one we will try to resolve. We know these problems and we understand. இந்த பிரச்சனைகளை பத்தி எங்களுக்கு தெரியும். 6000 ரூபாய் உண்மையில போதாது. நாடு இப்ப பொருளாதார நெருக்கடியில் எங்களுக்கு இருக்குது. அதுல இருந்து நாங்க வெளியே வரையில தானே ஒவ்வொரு பிரச்சனையாக நிச்சயமாக நாங்க இதுக்கெல்லாம் தீர்வு காணுவோம். இந்த கவர்மெண்ட் இருக்கேங்க முடிச்சே காப்பாத்தி நாங்க உங்களை நம்புறோம் மிஸ். எல்லாரும் நம்பி தாங்க ஸ்போர்ட் போட்டோம் நாங்கள். ப்ளீஸ் எங்களை வந்து நல்ல நல்ல பண்ணுவாங்க. Preschool education, early childhood education is very important. Yes, right? yes. So we will do our best for it. Okay, give us a bit of time. Very difficult, lot of problems. Yes, one by one we will address. Okay? Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. சரி எங்க சேர்ந்து போறீங்க வெளியில போவோம் பாப்பா. Thank you. Thank you madam. விடுங்கப்பா. preschool teachers சொல்ல விடுங்கப்பா. செயலாளர் வந்திருக்கிறேன். நீங்க எங்களை ப்ரீஸ்கூல கல்வி முறைமையில ப்ரீஸ்கூல முன்வைக்கிறதுன்னு சொல்லி சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி. இதை நடைமுறைப்படுத்தணும் அன்பாக வேண்டிக் கொள்ளுறோம். அதுக்கமைய எங்கள்கிட்ட இருக்கிற தகமைகளை மேலும் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனசார வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். பட்டதாரிகளை அதனால உங்களுக்கு கொஞ்சம் கவலை அடைஞ்சிருக்கிறோம். 10 to 25 lots of experience ma'am. Please accept please 6000 தான் மிஸ் பெற்று கொண்டிருக்கிறோம். ப்ளீஸ் எங்களை வந்து உள்ள எடுத்தே தீர வேணும் மிஸ். யாரோ தமிழ் சொல்லுங்கப்பா. மேடம் அந்த சொன்ன இதுலமே பட்டதாரிகளை தான் முன்பள்ளியாக நியமிப்பதான ஒரு கருத்து வந்துருக்கு. ஆனால் நாங்கள் 25 வருடம் 30 வருஷங்கள் கடமை ஆற்றிட்டோம். அப்போ எங்களுடைய தலைமைகள் நிறைய இருக்கு. பட்டதாரிகள் எடுத்தால் நாங்கள் என்ன செய்யறோன்றதான் குறைந்த வேதனை 6000. Degree holder will be available. Teachers, but they've been working for 20-30 years. That's not true. What I said was